ஸோ வீடியோ 1ல் வந்து ஆப்ஷன்னா என்ன, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வீடியோ 2ல் என்னென்னா, இப்போ வந்து பேசிக்காக நமக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ சினேரியோ வந்து 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டாக் XYZன்னு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இப்போ ₹5 ஸ்டாக் அப்படின்னா 6, 7, 8, 9 அப்படின்னு போயிட்டுருக்கும். அதே மாதிரி கீழே வந்து 4, 3, 2, 1ன்னு இருக்கும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பட் ரியலாக நீங்கள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இப்போ ₹100 ஸ்டாக் இருக்குன்னா 99, 98 அப்படின்னு ஒரு 20 இது எப்படி கீழே போகும். அதே மாதிரி உங்களுக்கு அப் சைட்லேயும் வந்து 101, 102 அப்படின்னு போயிட்டுருக்கும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் கால் ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைடில் புட் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது இப்போ ஸ்டாக் ₹5 ட்ரேட் ஆகுதுன்னா நமக்கு வந்து 0.5ங்கிற ஒரு வேல்யூ கிட்ட கிட்டத்தட்ட இருக்கும். ₹5 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 4ங்கிற ஸ்ட்ரைக்கில் கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா ₹1 இருக்கும். அந்த ₹1ங்கிறது ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ ₹5 ஸ்ட்ரைக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைக் மைனஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ 5 அப்போனா 5 - 4 அப்போனா உங்களுக்கு 1 வரும். அதே மாதிரி ₹5 மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா கால் ஆப்ஷன், அதில் வந்து வேல்யூ 0ன்னு போட்டிருப்பேன். இது ஏன்னா கால் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹5னா அதுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து இன்னும் அந்த ப்ரைஸ் ரீச் பண்ணல. அதனால அது வேல்யூ வந்து ஏறி இருக்காது. ஸோ இப்போ 3, 4 ப்ளஸ் 2, 1 இந்த ஸ்ட்ரைக்ஸில் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அது சினேரியோ 2ல் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு நமக்கு 1, 0.5, 0ன்னு வந்து போட்டுட்டேன். ஸ்டாக் வந்து ₹5 இருக்கும்போது, அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ₹5 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு இப்படி மைனஸ் பண்ணணும். எப்படின்னா 6 - 5 புட் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, ப்ரைஸ் இன்னும் அந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணல. அப்போ ₹6ங்கிற பாயிண்ட்டுக்கு ₹5 நம்ம கணக்கு பண்ணோம்னா ₹1 கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்கே நான் 6க்கு நேராக போட்டிருக்கேன். 0.5ங்கிறது அட் த மணியில் போட்டிருக்கேன். 0ன்னு வந்து பேசிக்காக நமக்கு எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அது வந்து 0ன்னு முடியறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இங்கே என்னென்னா, நான் உங்களுக்கு சும்மா டினோஷன் வேலைக்காக போட்டிருக்கேன் 0.5ன்னு. அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட்டுங்கிறது வந்து நான் பேசிக்காக உங்களுக்கு 0 வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து 0ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா புட் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு கீழே போனால் தான் ப்ராஃபிட். அப்போது நமக்கு ஸ்டாக் ₹5 இருக்குது, ₹5 கீழே போகலை. ஸோ வந்து ₹4 கிட்ட நமக்கு 0வில் தான் வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங் இருக்கும். இது சினேரியோ 1. நெக்ஸ்ட்டு சினேரியோ 2 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதில் நமக்கு 5 இருந்துச்சு. இப்போது 6 இருக்குது. 6 இருக்கும்போது என்னென்னா, சேம் ஸ்ட்ரைக் 4, 5, 6 சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஸ்ட்ரைக்கில் என்ன சேஞ்சஸ் வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 5, அதுலேருந்து 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 6ல் இருக்குது. ஸோ 6ல் இருக்கனால எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் ஸ்ட்ரைக், 4க்கு மேலே 6 இருக்குது கரெக்டுங்களா. அப்போ 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் எனக்கு 2 பாயிண்ட் வரும். அதனால தான் 4th ஸ்ட்ரைக் கிட்ட நமக்கு 2 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 5th ஸ்ட்ரைக்கில் 1 பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 6ங்கிற ஸ்ட்ரைக்கில் 0.5ல் இருக்குது. இது அட் த மணி அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை அப்கமிங்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்னு. ஸோ இதே இங்கே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புட் ஆப்ஷனுங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரைக்ஸில் வேல்யூ வந்து இருக்காது. இப்போ வந்து 5 இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் வந்து 5 இருந்துச்சு, அப்போ 0.5 இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 பாயிண்ட், அப்போ 6 கிட்ட வந்துட்டு. அப்படிங்கும்போது நமக்கு புட் ஆப்ஷனில் 0.5ங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். அதனால நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் 5க்கு வந்து வேல்யூ வராது, 4க்குமே வேல்யூ வராது. இது வந்து சினேரியோ 2. சினேரியோ 3 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ ₹6 இருந்தது, ₹2 கம்மி ஆகிடுச்சு. அப்போனா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நமக்கு ₹4 ட்ரேட் ஆகுது. இப்போ ஸ்டாக் XYZங்கிறது ₹4 ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷன் செயினில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம்னா ₹4 கிட்ட வந்ததுனால 4க்கு ஈக்குவலாக இருக்கிறது 0.5ன்னா வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அது போகலாம், போகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அது 0.5ன்னு கொடுத்துருக்கேன். கால் ஆப்ஷன் சைடில் 5வது ஸ்ட்ரைக்குக்கு நேராக 0ன்னு இருக்கும். ஏன்னா கால் ஆப்ஷனுங்கிறது எவ்வளோ ஆப்ஷனை வந்து கால் ஆப்ஷன் கீழே வந்து பாயிண்ட் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட் தான் அதுக்கு வேல்யூ. ஸோ அதனால் என்னென்னா இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 6த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம 5 கிட்டே வந்து ப்ரைஸ் ரீச் ஆகலை, அப்போ அதுக்கே வேல்யூ கிடையாது. 6 கிட்ட ரீச் ஆகலைன்னா அதுக்குமே வேல்யூ கிடையாது. அதனால் இங்கே கால் ஆப்ஷன் நான் உங்களுக்கு 6ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, புட் ஆப்ஷன் சைடு வந்து இப்போ தான் நீங்கள் வேல்யூ வந்து பார்க்கணும். இப்போ ₹4ன்னு இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸ்ட்ரைக்கு வந்து புட் ஆப்ஷனில் 6th ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா 6லேருந்து பார்த்தீங்கன்னா 6 - 4 அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அப்போது ஸ்டாக்கு வந்து எனக்கு ₹6 கிட்ட ட்ரேட் ஆகலை, ₹4 தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னா 6லேருந்து 4க்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் 6ங்கிற ஸ்ட்ரைக்குக்கு நேராக புட் ஆப்ஷனில்
2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு இருக்குது. 5ன்னு இருக்க இடத்துல ஒரே ஒன்று, ஏன்னா 4க்கும் 5க்கும் நம்மளுக்கு 1 பாயிண்ட். அப்போ புட் ஆப்ஷனுக்கு கீழே உள்ள வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே? அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா 5க்கு 4க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. அதுதான் 5 ஸ்ட்ரைக் நேரம் நான் 1ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 0.5ன்னு போட்டிருக்கேன். அது அத்தமணியில் இருக்கனால நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த 3 சினேரியோ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மணினஸ் ஆஃப் த ஆப்ஷனோட அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த 3மே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.